Here we are having a primal question. Minimize z equal to 7x1 plus 9x2 subject to 2x1 plus 3x2 greater than or equal to 8, 4x1 plus x2 greater than or equal to 6. Non-negative constraint என்னன்னா x1 greater than or equal to 0, x2 greater than or equal to 0. இது என்ன பண்ணணும்னா dual கன்வெர்ட் பண்ணணும். இப்ப dual கன்வெர்ட் பண்ணும்போது இந்த primalோட mirror image தான் என்னது dual. இத just ஆப்போசிட்டா நம்ம எழுதுறோம். அதாவது இங்க மினிமைஸ் இருக்குதுன்னா நம்ம dual எழுதும் போது இங்க எழுதணும்னா maximize போடணும். இதான் என்னது நம்மளுடைய objective function. maximize is equal to இங்க நமக்கு என்ன constraint கொடுத்திருக்காங்க? இங்க ரெண்டு constraint கொடுத்திருக்காங்க 8, 6. இததான் என்ன பண்ண போறோம்? இதுல எழுத போறோம் 8x1 plus 6x2. இதான் என்னது நம்மளுடைய objective function. Now subject to certain constraint இல்லையா? அப்ப அந்த subject to இதை எப்படி எழுதணும்னா இந்த x1 இருக்குது இல்லையா? இந்த x1 எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? ஒரு equation மாத்தணும். அப்ப என்ன எழுதலாம்? 2x1 plus 4x2. இங்க maximization இருக்கிறனால நம்ம சிம்பிள் எப்படி போடணும்? less than or equal to அடுத்தது என்ன இருக்குது? x ஓட வேல்யூ 7. இதான் என்னது இதோட constraint. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா x2 எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஈக்குவேஷனா மாத்தணும். சோ 3x1 plus x2 less than or equal to 9. இப்ப இதுக்கு நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி எழுதணும்னா நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட் அது ஆல்ரெடி நமக்கு இருக்கிறது அப்படியே எழுதினா போதும். தட் இஸ் x1 greater than or equal to 0, x2 greater than or equal to 0. நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட்னா அது என்னது பாசிட்டிவா இருக்கணும். அதாவது 0 விட பெருசா இருக்கணும், 0 விட குறைஞ்சிடக்கூடாது. இது என்னது நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட். ஜஸ்ட் பிரைமல் டியூலா மாத்திரம் இவ்வளவுதான். ஜஸ்ட் அதோட ஆப்போசிட்.